அங்க என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்ல. ஆமா, அண்ணி காப்பு கட்டிக்கிட்டு 7 நாள் விரதம் இருக்க போறாங்களாம். அதையும் அந்த கோயில தங்கி இருந்தே பண்ண போறாங்களாம். அக்கா, நீங்க செய்யறத பத்தி நான் எந்த குறையும் சொல்லலக்கா. ஆனா பாவம் அமருல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் குறை தீரதுக்காக தானே இந்த கஷ்டமே. மாத்திரை சாப்பிட்டா தானே ஜுரமும் போகும். எங்க தேனக்கா இங்க வந்திருக்காங்களே, அவங்களோட புள்ள. அவளை நான் பாத்துக்கிறேன்டி. என்ன நம்பி வந்துட்டால, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அமருக்கு கால் சரியாகணும்னு அந்த ஆத்தா கிட்ட தீச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்ட. இதெல்லாம் பண்ணது நீதானே? ஓம் சக்தி, 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 ஓம் சக்தி. அண்ணா, டேய் வாடா. அண்ணா சொன்னா கேளுங்கண்ணே. அண்ணா வா. அண்ணா நான் சொல்றத கேளுங்கண்ணே. அண்ணா குடு. அண்ணா என்ன மாமா? இரு சொல்றேன். அப்பா இந்தாங்கப்பா. என்னாச்சு? என்ன என்ன மாமா? பேசாம வாங்க, லட்சுமி வந்தாச்சு வாங்க. அண்ணா வந்தாச்சா? வா வா வந்து உட்கார். உட்கார் சீக்கிரம் உட்கார். எல்லாம் உன்னாலதான். உட்கார். என்னாச்சு? என்ன பிரச்சனை? உன்னால தாண்டி பிரச்சனையே. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எதுவுமே நினைக்கலங்க. இப்ப என்னாச்சு? நான் சொல்லல. நான் சொல்லல. இவளுக்கு யாரு பத்தியும் எந்த கவலையும் இல்ல. இவ சொல்றத நாம செய்யணும். அது சரியானாலும் சரி, தப்பானாலும் சரி. என்னங்க இவ நினைக்கிற வழிக்கு நம்மளை எடுத்துட்டு போயிட்டே இருப்பா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே தெரியும். சுத்தி வளைக்காதீங்க. நடக்கிறதெல்லாம் இவளுக்கு தெரியாதா? என்ன நடக்குதுன்னு கேக்குறா. இன்னைக்கு கோயில தங்கவேல் அண்ணன் அழகு குத்தி இருக்காரு. அப்படியா? மாமாவை நேர்த்திக்கடன் பண்ணாரா? சொல்லவே இல்ல. அழகு குத்துறதுன்னா என்ன நினைச்ச? இது குண்டு ஊசி குத்துறது நினைச்சியா? பாரா எப்படி பேசுறான்னு பாரு. அத கேட்டதும் அப்படியே என் நெஞ்செல்லாம் எப்படி வெடிச்சு போச்சுன்னு தெரியுமா? அத பார்த்ததும் அங்க பாரு எங்க அம்மா அப்படியே பைத்திய மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பா பித்து புடிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சக்தி
இத கேட்டதுல இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் தெரியுமா? ஆமா நீ அண்ணன் இவ்வளவு ரிஸ்க் எடுப்பாருன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் அப்படியே வெளியே இழுத்திருக்காங்க. அதோட வெயிட்ட அந்த சதை தாங்கு மாமா. சின்ன முள்ளு குத்துனாலே என் புள்ள தாங்க மாட்டான். இப்போ அவ்வளோ பெரிய வேலை. அவரு ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். அதுலயும் 4-5 நாளா சோறு தண்ணி இல்லாம படுக்க பாய் கூட இல்லாம எங்க அண்ணனுக்கு அப்படி என்ன தலையெழுத்து இருக்கு? கோயில்ல இருந்து விரதம் இருந்து நேர்த்தி கடன் செஞ்சு வேண்டுதல் பண்ணா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருமா? நான் சாமியை பத்தி தப்பா பேசல. அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்தா ஒருத்தனும் எந்த வேலைக்கும் போக மாட்டான். கோயில்ல படுத்து கடந்தே தனக்கு வேண்டியது எல்லாமே நேர்த்தி கடன் செஞ்சு வாங்கிட்டு வந்துருவான். இப்பவும் நான் ஒன்னும் கடவுளை தப்பா சொல்லல. கோயிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க, உங்க கடமையை செய்யுங்க, எல்லாம் தானா நடக்கும்ல. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? சரி வாங்க எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போய் அவங்கள கூட்டு வந்துடலாம். ஐயோ இங்க பாருங்க, இன்னும் 2 நாள் தாங்க. அவங்க முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டுமே. 2 நாளா? 2 நாள்ல அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. அந்த அம்பாள் பாத்துப்பா. என்ன லட்சுமி, நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீ ஒண்ணும் ஆகாதுன்னு சிம்பிளா சொல்ற? அப்படிதாங்க சொல்ல முடியும். அவங்க காப்பு கட்டி இருக்காங்க, விரதம் இருக்கேன்னு வேற வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அது பாதியிலே நினைச்சுன்னா அம்பாளோட கோவத்துக்கு ஆளாயிடுவாங்க. இப்ப அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கஷ்டத்தை விட அதுக்கப்புறம் 100 மடங்கு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லாம இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நம்பிக்கையோடு செய்யற காரியம் கண்டிப்பா நடக்கும். பல்ல கடிச்சுக்கிட்டு இன்னும் 2 நாள் பொறுத்துக்கலாமே, நிச்சயமா அதுக்கு பலன் கிடைக்கும். சரி, இதுக்கு பதிலா நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். வெற்றி, எனக்கு அக்கா மேல நம்பிக்கை இருக்கு. அக்காவுக்கு அம்பாள் மேல நம்பிக்கை இருக்கு. அம்பாள் தன்னை நம்புறவங்கள நிச்சயமா காப்பாத்துவா. நம்புங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. என்ன உன் பேருக்கு அர்ச்சனை பண்றேன்னு பாக்குறியா? எனக்கு உன்னோட தயவு வேணும். ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு தெரியும். அக்கா மாமா குழந்தையோட கோயிலுக்கு போனதுல இருந்து என் குடும்பப்படுற பாடு நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. எந்த நிமிஷம் எல்லாரும் போய் அக்காவையும் மாமாவையும் கூட்டிட்டு வந்துருவாங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கேன். ஒத்த மனுஷியா நான் மொத்த குடும்பத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கேன். அக்காவும் மாமாவும் உன் அம்மாவுக்கு நேர்த்தி கடன் பண்ண எங்க வீடு பத்துக்கிட்டே எரியுது. நானும் அதெல்லாம் எடுத்து சொல்லி எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு மேல சமாளிக்கிறது கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்து நிக்கிறேன். அமருக்காக நடத்துற இந்த யாகத்துல அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. அவங்க பண்ணணும்னு நினைக்கிற நேர்த்தி கடன் பாதியிலே நிக்க கூடாது. அவங்க எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும். அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டு வரணும். அதுக்கு அவங்களுக்கு பலத்தை கொடு. அதை தடுக்க நினைக்கிற இவங்கள பலவீனப்படுத்த இல்லையா? எனக்கு பக்க பலமா நீ வந்து நில்ல, நான் பாத்துக்கிறேன். இது பாசத்துக்கும் பக்திக்கும் நடக்கிற சின்ன போராட்டம். இத சுமூகமா முடிச்சு கொடு, எனக்கு அது போதும்.
என்னத்த கூப்பிட்டீங்களா? என்ன என்னப்பா? மாமா? என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம்க்கா? என்னம்மா என்ன விஷயம்? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்ப்பா. ஏன் அத்த ஒரு மாதிரி இருக்கீங்க? இன்னும் ஒரு நாள் தானே. நாளைக்கு அக்கா மாமா அமர் எல்லாரும் வந்துருவாங்கல்ல. நாளைக்கு ஒரு நாள் தானே நீ ரொம்ப சாதாரணமா சொல்ற. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நீ அதிர்ச்சி ஆயிடுவ. என்ன மாமா, பூ மிதிக்க போறாங்களா? உனக்கு எப்படிம்மா தெரியும்? என்ன மாமா, 7 நாள் திருவிழால பூ மிதிக்கிறது தானே கடைசி திருவிழா. 7 நாளுங்கிறது ஒரு யுகம் மாதிரி ஆயிடுச்சுமா. முதல் நாள் குறிகேக்க ஆரம்பிச்சு தீச்சட்டி, கரகம், அங்க பிரதர்ஷனம், அடி பிரதர்ஷனம், பொங்கல், அழகுன்னு இப்படி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு தேனி இப்ப தீ மிதிக்க போறேன்னு சொல்றா. மா, என்ன விளையாடுறாங்களா அவங்க? தார் ரோட்ல வெறும் கால நடக்கிறதே கஷ்டம். தீ எப்படி மதிக்க போறாங்க? ஆமா அத்த, அணிஞ்சு போன தீக்குச்சியை தெரியாம மிதிச்சிட்டாலே 4 நாளைக்கு எரியும். நடக்கவே முடியாது. இதுல தீ மிதிக்கணும்னா ஒரு 10-12 அடி இருக்கும்ல. காலு என்ன ஆகும் அத்த? நடக்கவே முடியாது. இந்த 6 நாள் அவங்க பண்ண நேர்த்தி கடனே போதும். 7வது நாளைக்கு ஏதாவது பரிகாரம் பண்ண சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடலாமா? இதை இன்னும் ஒரு நாள் தானேன்னு விட்டுற முடியாதுமா. பக்திக்கு ஒரு அளவு இருக்குல்ல. அண்ணே வாங்கண்ணே, நாம 2 பேரும் அவங்களை கூட்டிட்டு வந்துடலாம். இந்த விஷயத்துல நாங்க யார் பேச்சையும் கேட்க போறது இல்ல. அவங்க தீ மிதிக்க கூடாது, அவ்வளவுதான். முடிச்சிட்டு வரட்டும் விடு. அண்ணே என்னண்ணே நீங்களும் இப்படி பேசுறீங்க? அவன் விரக்தியில பேசுறான்ப்பா. நான் விரக்தியில பேசலப்பா, அவங்களோட பக்தியில பேசுறேன். அவங்களோட பக்தி இல்லையா? ஆமாப்பா, நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அமருக்கு குணமாகணும்னு கோயிலுக்கு வேண்டிக்க போனவங்க அங்கேயே தங்குனாங்க. அடுத்தடுத்து நேர்த்தி கடனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வெட்ட வெளியில படுத்து பழக்கம் இல்ல, ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தீச்சட்டி எடுத்து பழக்கம் இல்ல, ஆனாலும் எடுத்தாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகலையே. அழகு குத்திக்கிட்ட அண்ணன் அங்க நல்லதானே இருக்காரு. அமர் எழுந்து நடக்கலையே தவிர இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அங்க சந்தோஷமா தானே இருக்கான். எதுவுமே பண்ணாத நாம தான் தினமும் நோவு கோழி மாதிரி தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பக்தி இருக்கு, அந்த கடவுளோட சக்தி அவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. நமக்கு பயம் இருக்கு, அதனாலதான் நிம்மதியை இழந்து அர்த்தராத்திரியில உட்காந்து தடுத்துருவோம் நிறுத்திடுவோம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நாம அவங்க மேல இருக்கிற பாசத்தினால அவங்களை எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்றோம். நான் தெரியாம தான் கேக்குறேன், ஊருக்குள்ள நம்ம அண்ணனும் அண்ணி மட்டும் தான் நேர்த்திக்கடன் பண்றாங்களா? இல்லையே, ஆயிரக்கணக்கான பேரு, லட்சக்கணக்கான பேர் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க குடும்பத்துல அது என்ன தடுத்து நிறுத்திக்கிட்டா இருக்காங்க? நம்ம பாசத்தை காட்டி அவங்களோட பக்தியை தடுக்க வேண்டாம். டே வெற்றி, நெருப்பு கங்கு மேல நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. அண்ணனும் அண்ணியும் ஒரு நம்பிக்கையில செய்றாங்க. அந்த நம்பிக்கையை நாம கெடுக்க வேண்டாம். தெய்வத்தோட அருள் அவங்களுக்கு இருக்கிறதுனாலதான் அவங்க இது எல்லாத்தையுமே செய்றாங்க. நாளைக்கு நாம எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போலாம். அண்ணா அதுக்கு இல்லண்ணே. சக்தி, அவர் இப்படி மனசு மாதிரி பேசுறாருன்னா அதுக்கு காரணமே அந்த அம்பாள் தான். அந்த அம்பாளோட சக்தியை நாளைக்கு நம்ம பார்க்க தானே போறோம். அவங்களால அது முடியாதுக்கா. முடியும் அனு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாத வெற்றிக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்க எல்லாம் தினமும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க. அவங்கள கோயிலுக்கு போக சொன்னா நான் வந்தனா? இல்லையே. 6 நாள் நான் உன் கோயிலுக்கு வரமாட்டேன், 7வது நாள் தான் வருவேன். அன்னைக்கு தேனக்காவோட கோரிக்கையை நிறைவேற்றி தரணும்னு அம்பாள் கிட்ட நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். அதான் நானும் நம்பிக்கையோட இருக்கேன். தேங்க்ஸ் வெற்றி. கொஞ்சம் தள்ளுங்கம்மா.
என்ன அவங்களை காணோம்? லக்ஷ்மி ஆ? எங்க இருக்காங்க? கொஞ்சம் தள்ளுங்கம்மா. இங்க இருக்கீங்களா? நான் அங்க தேடிட்டு இருக்கேன். அக்கா லக்ஷ்மி வாங்கக்கா. பாரு லக்ஷ்மி, கை ரொம்ப சுட்டுருச்சு. இவ கைய பாரு. அக்கா எப்படிதான் தாங்குனாங்கன்னு தெரியல. ஓம் சக்தி 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 என்ன வேணும் உனக்கு? இதுக்கு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வர? உன் கடவுள் அந்த சிவன் பின்னாடி சுத்தினா உனக்கு மோட்சம் கிடைக்கும். ஏன் பின்னாடி சுத்துறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நேர்ல வர்றது பத்தாதுன்னு என் கனவுலயே வந்து என் தூக்கத்தை கெடுக்கிற. இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிக்கிற மாதிரி என்ன விட்டுட்டு இப்ப என் குடும்பத்தை புடிச்சிட்டல்ல? இது பாரு, தயவு செஞ்சு போயிடு. என் குடும்பத்தை நிம்மதியா விட்டுட்டு போயிடு. என் வாழ்க்கையில நீ மறுபடியும் வரவே வராத. நீ எவ்வளவு பெரிய மோசமான காரியத்தை பண்ணிருக்கேன்னு தெரியுமா? பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தையை போய் தண்டிச்சிருக்கியே, அது உனக்கு என்ன பாவம் செஞ்சுச்சு சொல்லு. அவன் நடக்க முடியாம போனதுக்கு நீதான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அந்த டாக்டர் பண்ண ஆபரேஷன் இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. நீ நுழைஞ்சதுனாலதான் எங்க அம்மனோட ஆபரேஷனே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் என்ன செய்யணும்? எனக்கு எதுக்கு நெருக்கடி கொடுக்கற? இது பாரு, உன் நெருக்கடிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். வா வான்னு கூப்பிடுறியே, எங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? மறந்து போன ஜென்மத்துக்கு என்ன கூப்பிடுறியா? வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஜென்மத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குடும்பத்தை அம்மாவை விட்டுட்டு வர சொல்றியா? சொல்லு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நடக்க போற எல்லாத்தையும் காமிச்சு எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? இது பாரு, வேண்டாம். எனக்கு எந்த பவரும் வேண்டாம். எனக்கு எந்த அவஸ்தையும் வேண்டாம். எதுக்கு இதெல்லாம்? இனிமே என் வாழ்க்கையில வராத. இது பாரு, இங்க தேனக்கா நேர்த்தி கடன் முடிக்கிறதுல நீ ஏதாவது வில்லங்க பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து நான் உன்னில் என்ன பண்ணுவேன்? அக்கா தீ மிதிப்பா, நான் தீ குளிப்பேன், சென்னியை நான் அழிச்சுக்குவேன். நீ யார வந்து கூப்பிடுறேன்னு நான் பாக்குறேன். சக்தி ஓம் 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 சக்தி
சக்தி ஓம் சக்தி என்னாச்சு? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி